நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்காக திண்டுக்கல்லில் செயல்பட்டு வரும் உணவகத்தில் மொய்விருந்து நடத்தி நிதி திரட்டியுள்ளனர். இயற்கை பேரிடரில் சிக்கி உருக்குலைந்துள்ள வயநாடு மக்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து உதவிகள் குவிந்து வருகிறது. அந்த வரிசையில் தமிழர்களின் பழக்கமான மொய்விருந்து நடத்தி வயநாடு மக்களுக்கு உதவியுள்ளனர் திண்டுக்கல் மக்கள். நல்ல முயற்சி, வெற்றி பெறணும். திண்டுக்கல்லில் பிரியாணி உணவகம் நடத்தி வரும் முஜீப் என்பவர் வயநாடு மக்களுக்கு நிதி திரட்டும் வகையில் தனது உணவகத்தில் மொய்விருந்து நடத்தியுள்ளார். அனைவரும் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு வயநாட்டிற்கு நிதியுதவி வழங்குமாறு அவர் விளம்பரப்படுத்தினார். மொய்விருந்தில் பங்கேற்றவர்களுக்கு பிரியாணி, சிக்கன் 65 உள்ளிட்ட உணவு வகைகள் சுட சுட பரிமாறப்பட்டன. உணவை ருசி பார்த்த மக்கள் தங்களால் இயன்ற தொகையை சாப்பிட்ட இலையின் அடியில் வைத்துவிட்டு சென்றனர். வந்து சாப்பிடுங்க, உங்களால் முடிஞ்சதை வயநாடு மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் கலந்துக்கிட்டோம், நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், எங்களால் முடிஞ்சதை வயநாடு மக்களுக்கு செஞ்சுருக்கோம். நாங்களும் வந்துட்டு 6 மாதமாக என் பையன் வந்து ஒரு 834 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தான். இன்றைக்கி வயநாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நாங்களும் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த முயற்சி ரொம்பவே பாராட்டத்தக்கது. சிக்கன் பிரியாணி இருந்தது, சிக்கன் 65 இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கூட இருந்தது. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் இந்த வயநாடு சேவ் பண்ணுறதுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். அவங்க சொன்ன மாதிரியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இலைக்கடியில் எங்களோட பங்களிப்பு செலுத்தியிருக்கோம். அசைவ உணவு பரிமாறினாலும் அதற்கு தொகை வழங்க வேண்டாம் என்று முன்கூட்டியே கூறிவிட்டதாக உணவக உரிமையாளர் முஜீப் குறிப்பிட்டார். மொய்விருந்தில் கிடைத்த முழு தொகையும் வயநாடு மக்கள் நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த முஜீப் பிரியாணிக்கு வந்து இந்த மொய் விருந்தில் கலந்து அவங்களால முடிஞ்ச 500, 1000, 10,000 எவ்வளவோ அந்த உண்டிலையும் போட்டு இலைக்கடியிலையும் வச்சுட்டு போகிறாங்க. இது வரும் காலங்களில் இந்த மொய் விருந்துங்கிறது வந்து மீட்டெடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு, அதாவது பேரிடர் காலங்களில் இந்த மாதிரி ஒரு விருந்து நடத்துறது மிகப்பெரிய ஒரு மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவியாக இருக்குன்ட்டு நம்பி தான் இதை செஞ்சோம். நிலச்சரிவு பேரழிவால் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் சகோதரர்களான வயநாடு மக்கள் விரைவில் மீண்டு இயல்பு நிலைக்கு வருவார்கள் என நம்புவதாக மொய்விருந்தில் பங்கேற்ற பொதுமக்கள் தெரிவித்தனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.